அனைத்து மனிதர்களுக்கும் சம வாய்ப்பும் சமமான உரிமைகளும் நிச்சயம் வழங்கப்பட வேண்டும். நாம் அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்காக சமூகத்தின் பொருளாதார வரைவுகள் தகுந்த முறையில் திட்டமிடப்படல் வேண்டும். போதும்க்கா. வயிறு நிறைஞ்சிருச்சா? பாலா, நீயும் எங்க கூட வீட்டுக்கு வந்துரு. நீ வந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ இல்லாம வீடு எனக்கு ரொம்ப சுளியர்னு இருக்கு. நீயும் எங்க கூட வந்துரு. இல்லக்கா, வீட்டுக்கு மட்டும் என்ன கூப்பிடாதீங்க. சொல்றத கேளு பாலா. உங்க அக்கா எவ்வளவு தூரத்துல வந்திருக்கா தெரியுமா? உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கா. உனக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கா. பாப்பா, வீட்டுக்கு போலாம். அத்தை, சாப்பாட்டு போட்டு கூட்டிட்டு போயிடலான்னு திட்டம் போட்டு தான் வந்தீங்களா நீங்க ரெண்டு பேரும்? இல்ல பாலா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன வேணாலும் இருக்கட்டும், வீட்டை விட்டெல்லாம் போக கூடாது. எவ்வளவுதான் சண்டை நடந்தாலும் என்ன ஆனாலும் சரி, நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்கு தான் நம்ம மேல உண்மையான அன்பு இருக்கும். இப்படி வீட்டை விட்டெல்லாம் வரக்கூடாதுப்பா. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் வீட்டுக்கு வரல. நீங்க தினமும் சாப்பாடு எடுத்துட்டு வந்தா நான் தினமும் சாப்பிடுவேன். ஆனா வீட்டுக்கு மட்டும் என்ன கூப்பிடாதீங்க. நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா நான் சாப்பாடும் சாப்பிட மாட்டேன். இல்ல இல்ல, இப்போ ரெண்டு பேரும் கிளம்புங்க. அப்பா பார்த்துட்டாருன்னா உங்க ரெண்டு பேர் மேலேயும் ரொம்ப கோவப்படுவாரு. பாலா, அந்த சேட்டு சொன்னதுனால தான் பாலா அண்ணனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்களை கஷ்டப்படுத்ததா அந்த சேட்டு இதையெல்லாம் பண்றாரு. அந்த சேட்டு ரொம்ப மோசமானவர். பாலாவை கெடுக்க பாக்குறாரு. இப்ப என்ன பண்றது ஐயா? எப்படியாவது இந்த விஷயத்தை பாலாவுக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் சேட்டை பத்தி அவன் உண்மையை புரிஞ்சுப்பான். அவன் மனசு மாறி வீட்டுக்கும் வந்துருவான். அண்ணா, இத நம்ம எப்படி பாலா அண்ணனுக்கு புரிய வைப்போம்? அவங்க வாயிலே உண்மையை ஒத்துக்க வைக்கலாம். எப்படி? வா பீம், நீ பாலாண்ணாவை ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வா. நான் அந்த வாத்திய குழு தலைவரை அங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அங்க தானாவே எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். ஆனந்தண்ணே, நீங்க என்னதான் செய்ய போறீங்க? பீம், இவ்வளவு நாள் உன் அறிவை பார்த்தாங்கல்ல, இப்ப ஏன் அறிவை பாரு. பாலாண்ணே, 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 நீ கூட வாங்கண்ணே, சீக்கிரம் சீக்கிரம். ஏன், என்னாச்சு? எதுக்கு இங்க வந்திருக்க? ஐயோ வாங்கண்ணே. என்னாச்சு? என்னன்னு சொல்லுப்பா. வாங்கண்ணே, அங்க வந்து நான் எல்லாத்தையும் சொல்றேன். பீம், எங்க கூப்பிடுற, என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லு. ஆனந்த் எங்க? நீ ஏன் தனியா வந்திருக்க? அவனுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? ஐயோ, எல்லாத்தையும் அங்க போய் சொல்றேன். வாங்கண்ணே. நான் ஏதோ வந்துடுறேண்ணா. என்ன ஆச்சு? வாங்கண்ணே. இந்த பாலா எங்க போறான்? தெரியலண்ணே. அவன் தம்பி வந்தா அவனை இழுத்துக்கிட்டு போயிட்டான். அண்ணா, ஏன் எதுக்கு கத்துற? இங்க வாங்க. எதுக்கு? நான் தான் கூப்பிடுறேன்ல. இப்போ உன் தம்பி வந்து பாலாவை கூட்டிட்டு போயிட்டான். இப்போ நீ இங்க வந்திருக்க. அண்ணன் தம்பி என்னடா நாடகம் போடுறீங்க? நாங்க நாடகம் போடல, நீங்க தான் நாடகம் போடுறீங்க. என் பாலானவ மைக்கு வச்சிருக்கீங்க. உங்களை நான் விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே தள்ளுவேன். இன்னைக்கு நான் உன்னை விட போறது இல்லடா. என்ன நீங்க என்ன விட மாட்டீங்களா? முடிஞ்சா புடிச்சு பாருங்க. நான் தள்ளி விட்டது இல்லாம என்னையே முடிஞ்சா புடிச்சு பாருங்க. முடிஞ்சா புடிங்க. எங்கடா ஓடுற? வாங்க. இல்ல. டேய் நில்றா.
நான் யாருன்னு காட்டுறேன்டா. ஐயோ, அஞ்சலியா, தள்ளு. பாலாண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. பீம் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லேன். பாலாண்ணே வாண்ணே. என்னன்னு சொல்றா? நீங்க வாங்க, அங்க வந்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சு போயிடும்? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? தெளிவா சொல்லு. என்ன பிடிக்கவே முடியாது. வாங்க வாங்க. இன்னைக்கு நீ மட்டும் என் கையில மாட்டுன, அதோட உன் கதை முடிச்சுதுடா. டேய் நில்றா. இன்னைக்கு உன்னை பிடிச்சி மத்தாளத்தில் இருக்கிற மாதிரி வெளுக்கல என் பேரை மாத்திக்கிறடா. ஐயோ பீம் என்ன ஆச்சுன்னு தான் சொல்லேன். எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? உண்மையே தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன உண்மை? கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க, எல்லா உண்மையும் இப்ப தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வாங்க டேய், வாங்க. நில்றா. டேய், எங்கடா அதுக்குள்ள உள்ள எங்கடா ஓடுற? டேய், இப்ப நிக்க போறியா இல்லையா? கோலம் அடிக்கிற மாதிரி அடிக்க போறோம் பாரு. டேய், 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 என்னடா பண்ற? டேய், என்ன பண்ற? கதவை தொறா. வாங்கண்ணே. நீ என்ன பண்ற? கதவை தர. பாலானா கொஞ்சம் பொறுத்துக்க எல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கலாம். டேய், கதவை திறக்க போறியா இல்லையா? இப்ப எதுக்குடா கதவை பூட்டின? டேய், கதவை தொற. கதவை எதுக்குடா பூட்டின? பாலா, நீ எங்க இங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஏய், என்னடா பண்றீங்க? கதவை எதுக்குடா பூட்டினீங்க? போங்க, கதவை திறங்க. முதல்ல உண்மையை சொல்லுங்க. பாலா நான் ஒரு நாள் கச்சேரிக்கு வந்ததுக்கு 2 பைசா எப்படி கொடுத்தீங்க? எப்படி கொடுத்தேன்னா என்னன்னு சொல்றது? அவன் வந்து நல்லா வாசிச்சா அதுக்கு பணம் கொடுத்தானே ஆகணும். ஒரு திருவிழால போய் வாசிச்சா உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரணா கூட கிடைக்காது. நீங்க பாலானாக்கு இவ்ளோ காசு கொடுத்திருக்கீங்க. நீங்க இப்படி பணத்தை வாரி கொட்டுற அளவுக்கு ஒன்னும் எங்க பாலானா வாசிக்க மாட்டான். பாலா, இவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பா. பின்ன நீயும் உன் தம்பிக்கும் கூட சேர்ந்துட்டியா? கதவை திறக்க சொல்லு. பீம் இதெல்லாம் என்ன? உண்மைய வர வைக்க போறோம். இவர் உண்மையை சொல்லனா அதுக்கப்புறம் ரொம்ப அனுபவிப்பாரு. நான் உண்மையத்தான் சொல்றேன். என்ன சும்மா மிரட்ட பார்க்காத. நாங்க உங்களை ஒண்ணும் மிரட்டல. பொய் சொல்றது பெரிய பாவம் தெரியும்ல. ம், அது உங்களுக்கும் தெரியும்ல. அதனால சொல்றேன், பேசாம உண்மையை சொல்லிடுங்க. இங்க பாருங்க, சேட்டு சொல்லிதான் பாலாண்ணனுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்களாவே எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா பாலாண்ணாவுக்கு எங்க மேல நம்பிக்கை வந்துடும். நான் யாரும் சொல்லி அப்படியெல்லாம் செய்யல. பீம் யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறாரு. அப்பாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லு. அவரு போலீஸோட சீக்கிரமே இங்க வந்துருவாரு. அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரா? ஆமா ஐயோ, அந்த அதிகாரி ரொம்ப மோசமானவராச்சே. ஆமா, அப்பாக்கு இந்த வாத்தியக்காரர் பத்தியும் அந்த சேட்டை பத்தியும் எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு. இனி அதிகாரி வந்து வெளுக்க போறாரு. அப்போ உண்மையை சொல்லுவாரு. அதான் சொல்றேன், அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் எங்க கிட்ட சொல்லுங்க. தப்பிக்கலாம். இல்லனா நீ போய் தானே சொல்ற. எந்த போலீஸ் அதிகாரியும் இங்க வரப்போறது இல்ல. அப்போ சரி, வரும்போது நீங்களே பாத்துக்கோங்க. எங்க அப்பா சுபேதரா இருந்தவரு. அவர் சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. தெரியுமா, அந்த போலீஸ் அதிகாரி நல்லா அடிப்பாராம். குதிரை வண்டிக்கு பின்னாடி கட்டி அவரு தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போவாராம். உங்க சட்டையெல்லாம் கிழிஞ்சு தோலும் உறிஞ்சிடும். ம், ஐயோ, நீங்க என்னப்பா பண்றீங்க? நான் பாலாவை வாத்தியம் வாசிக்க வச்சது ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? வாசிக்க வச்சது தப்பு இல்ல, பொய் சொன்னதுதான் தப்பு. குதிரை இழுத்துக்கிட்டு போய் துணியெல்லாம் கிழியும் போது எல்லா உண்மையும் வெளியே வரும். என்ன, துணி கிழியும் போது அப்படியே உடம்பு கொஞ்சம் கிழியும், தோலெல்லாம் உறிஞ்சிருமே. ஆமா, ரொம்ப வலிக்கும். யாரு கண்டா உயிர் கூட போகலாம். இல்ல பீம்? ஆமா, பசங்களா,
எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வாசிச்சதெல்லாம் போதும். இப்ப காத்து இறங்க போகுது. என்னன்னு ம். காத்து என்னன்னு இது வரைக்கும் காணோம். வந்துருவாருண்ணே. அந்த பையனை போட்டு நல்லா சாத்திட்டு வந்துருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு எதுவோ தப்பா தெரியுது. இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் காணுமே அவரை. எதுக்கும் போய் பார்த்துட்டு வருவோம். என்ன சொல்ற, போலாமா? அட என்னப்பா பண்றீங்க? நம்மளுக்குள்ள எந்த சண்டையும் இல்லையே. இப்படி யாராவது பண்ணுவாங்களா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குப்பா. ஆமா, பாலாவுக்கு கொடுக்க சொல்லி சேட்டையா தான் என்கிட்ட பணம் கொடுத்து விட்டாரு. அப்பதான் பாலா நிறைய பணம் சம்பாதிக்கிறதா நினைச்சுக்குவான். அவன் எங்களை விட்டு போகவே மாட்டான். அப்பதான் அவன் வீட்டை விட்டு, அப்பா அம்மாவை விட்டு, கூட பிறந்தவங்களை விட்டு தள்ளியே இருப்பான்னு சொன்னார். கேட்டிங்களா பாலானே? இதுதான் உண்மை. இதை பாருங்கப்பா, இப்போ நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல. இனியாவது கதவை திறந்து விடுறீங்களா? உங்க அப்பா போலீஸ் அதிகாரியை கூட்டிட்டு வந்தா அவர் என்ன குதிரைக்கு பின்னாடி கட்டி குதிரையும் வராது, அப்பாவும் போலீஸ கூட்டிட்டு வர மாட்டாரு. நாங்க உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணோம். நீங்கெல்லாம் என்ன ஏமாத்திட்டீங்களா? ஆமா, நீங்க எங்களை ஏமாத்துனீங்க. அதான் நாங்களும் உங்களை ஏமாத்தினோம். சரிக்கு சரி ஆயிடுச்சு. பீம், அந்த பணத்தை என்கிட்ட திரும்ப கொடு. அது பையில இருக்கு. பையன் ஸ்கூல்ல வச்சுட்டு வந்திருக்கேன். பாலானே, இப்ப வீட்டுக்கு வாங்கனே. இல்ல, அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு இடத்துக்கு போகணும். பாலா, கதவை திறந்து விடுப்பா. கதவை திறந்து விடு. வரங்க. அப்ப நான் கிளம்புறேன். நகையை நீங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. கவலைப்படாதீங்க, நகை தானா வீட்டுக்கு வந்துடும். நல்லதுங்க சேட்ஜி. ஏய், நில்லு நில்லு. ஆஹா, அருமடா. ஆனந்தம் மட்டும் இல்ல, பீமையும் கூப்பிட்டு வந்துட்டியா? அருமடா. ஆனா உள்ள வந்துட்டியே, மொத்த கடையும் அசுத்தம் பண்ணிட்டியே. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. நம்ம கடை திருட்டாயிடுச்சு, கழுவி விடணும். போங்க, கீழே போய் நில்லுங்க. போங்க. என்ன இது பாலா? உங்க பணத்தை எனக்கு கொடுத்து என் வீட்டை மறந்து சுத்துற பொறுக்கி ஆக்கலாம் நினைக்கிறீங்களா? என்ன நினைச்சீங்க சேட்டையா? நான் பணத்துக்காக வாசிக்க போறேன்னா மற்றவங்களை விட எனக்கு அதிகமா பணம் கொடுத்ததும் என் வீட்டுக்காரங்களோட உறவை முறிச்சிடுவேன்னு நினைச்சீங்களா? இல்ல சேட்டையா, எனக்கு என்னோட குடும்பம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வாத்தியங்கன்னா உயிர். அதனாலதான் நான் இசைக்குழுல போய் சேர்ந்தேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல. என்னை கெடுக்கணும்னு இவ்வளவும் செஞ்சிருக்கீங்களே, அப்போ உங்க மனசுல தீட்டுப்படலையா? நான் உங்க கடைக்குள்ள வந்தா மட்டும் கடை தீட்டுப்பட்டுடுமா? என்னப்பா உளறிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு உனக்கு அதிகமா பணம் கொடுக்கணும்? ஏன்னா பள்ளிக்கூடத்துல அன்னைக்கு பீம் உங்களை தோக்கடிச்சான்ல, அதுக்கு.
அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல அவ்வளோ பேருக்கு முன்னாடி எங்க ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் உங்களை எப்படி அவமானப்படுத்தலாம்னு நினைச்சீங்க? என்னடா ரொம்ப பேசுற? இரு, நான் யாருன்னு காட்டுறேன். இங்க இருந்து கீழே இறங்கு, கீழே இறங்கு. போ போ. போ. சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா, கடையை தீட்டு கழிக்கணும். எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவாரு. அது எனக்கு இப்போ உண்மைன்னு புரிஞ்சிடுச்சு. அன்புக்கும் வெறுப்புக்கும் நடக்கிற போட்டியில அன்புதான் எப்பவும் ஜெயிக்கும்னு சொல்லுவாரு. நான் பாலா அண்ணனை திரும்ப எப்படியும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன்னு சொன்னேன்ல. நான் சொன்ன மாதிரியே எங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வாத்திய குழுக்கு போறேன். பாலான்னு நீங்க திரும்பி அங்க போறத பத்தியே பேசுறீங்களே, வீட்டுக்கு வாங்க. இங்க பாரு பீம், என்ன நடந்தாலும் சரி, நான் வாத்திய வாசிக்க தான் போவேன். என் மனசு அதைத்தான் ஆசைப்படுது. என்னன்னு இப்படி சொல்றீங்க? என்ன சொல்றேன்? பீம், அப்பா என்ன சொல்லுவாரு? மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்கன்னு சொல்லுவார்ல. எனக்கு வாத்தியம் வாசிக்கிறது தான் பிடிச்சிருக்குது. நான் அதைத்தான் செய்வேன். பாலாண்ணா, பாலாண்ணா, என்ன ஆச்சுன்னு ஏதாவது சொல்லுனே. வந்ததுல இருந்து இப்படியே உட்காந்துருக்கீங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுன? அந்த ஆனந்த பையில போட்டு நல்லா சாத்துனீங்களா இல்லையா? ஆமா, அந்த பாலாவையும் காணோம். அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து எதுவும் செஞ்சிட்டாங்களா என்ன? நீ அண்ணனை என்னடா பண்ண? வந்ததுல இருந்து இப்படியே உட்காந்துருக்காரு, எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்கீங்க. ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்லு. பணத்தை நான் சேட்டுக்கிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். என் உழைப்புக்கு என்ன சேரணுமோ அதை மட்டும் எனக்கு கொடுங்க, போதும். இனிமே உனக்கு பணமும் கிடையாது, வேலையும் கிடையாது. ஏண்டா, உன் தம்பி என்ன போலீஸ் அதிகாரி வந்து என்ன குதிரையில கட்டி இழுத்துட்டு போவான்னு சொல்றான். அவன் இஷ்டத்துக்கு என்ன மிரட்டுவான். நான் உனக்கு வேலை கொடுக்கணுமா? போ, கிளம்பு கிளம்பு, போயிட்டே இரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் உன்னை கிளம்புன்னு சொல்லிட்டல, இப்படி மூஞ்சி வச்சுட்டு திரும்ப இங்க வந்துடாத. உன்னை தான் நான் கிளம்புன்னு சொல்லிட்டல, கிளம்புடா கிளம்புடா. டேய், போடா போடா, போ, கிளம்புன்னு சொன்னல. இனிமே எப்பவும் இந்த பக்கம் வந்துடாத. ராம்ஜி, நல்ல வேலையா வீட்டை விட்டு ரொம்ப தூரமா வேலை கிடைச்சிருக்கு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படிதானே? ஆமா, ஒரு வழியா வேலை கிடைச்சிருச்சு. பாலாவை பத்தின கவலை மட்டும்தான் இருக்கு. ராம்ஜி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? அதுவும் என் வாழ்க்கை அனுபவத்துல இருந்து கத்துக்கிட்டது. அதாவது, எந்த மனுஷனோட ஆத்மா சுத்தமா இருக்கோ அவனோட வாழ்க்கையில எந்த பெரிய பிரச்சனையும் வராதான். அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும், ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுவும் சரிதான். ராத்திரி எவ்வளவுதான் இருட்டாகி இருந்தாலும் கண்டிப்பா விடியும்ல. ஏன்பா, என்னாச்சு? ஏன் தனியா உட்கார்ந்திருக்க? எங்க அண்ணனை எங்க கிட்ட இருந்து பிரிப்பியா?
திருப்பியா சொல்லு. ஆனந்த் அண்ணே என்ன பண்றீங்க? அந்த சேட்டை அடிக்கிறேன், நல்லா அடிப்பேன். ஆனந்த் அண்ணே, இவரை இப்படி அடிக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. இப்படி நாம எவ்வளவு பேரை தான் அடிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மள நாமளே பலசாலி ஆக்கிக்கணும்னு. அப்பதான் இந்த மாதிரி ஆட்கள் நம்ம வாழ்க்கை எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஜெயிச்சும் தோத்துட்டுமே பி. பாலண்ணா திரும்ப அங்க போயிட்டாரு. ஆனந்த் அண்ணே, படிப்பு மனுஷங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக எல்லாருக்கும் படிப்பு பிடிக்கணும்னு கட்டாயம் எதுவுமே இல்லை. என்ன சிலருக்கு இப்படி இசை மேல கூட ஆர்வம் இருக்கும். உனக்கு மூளை கெட்டு போச்சா? இல்ல, பாலான எது செய்யறாரோ செய்யட்டும்.